ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேராக இருந்தால் ஹல்லேலூயா கண்டிப்பாக அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் வந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்தவர்களாக நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா, அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா என்று சொல்லி பாடி ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா, என்னே சொன்னாதா மகிமை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா, என்னே சொன்னாதா மகிமை எனக்கு போதுமையா, முற்றத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, முற்றத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும், தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உள்ளங்கையில் என்னை மறந்தீரே, உம் மகனாய் மாற்றி விட்டீரே, ஆமென். உள்ளங்கையில் என்னை மறந்தீரே, உம் மகனாய் மாற்றி விட்டீரே, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா, அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா, என்னே சொன்னாதா மகிமை எனக்கு போதுமையா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே, எளியவனை நீர் மறப்பது இல்லை, எளியவனை நீர் மறப்பது இல்லை, நம்பினோரை கைவிடுவதில்லை,
எனக்கு இல்லாம போனாலோ உங்க கிருபை எனக்கு போதும் ஐயா. என்ன எனக்கு இல்லாம போனாலோ உன் கிருபை எனக்கு போதும் ஐயா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலோ மகிமை எனக்கு போதும் ஐயா. என் இயேசுநாதா மகிமை எனக்கு போதும் ஐயா. எங்க இயேசுநாதா மகிமை எனக்கு போதும் ஐயா. என் இயேசுநாதா மகிமை எனக்கு போதும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அவருடைய கிருபை ஹல்லேலூயா நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. அப்படிதானே ஹல்லேலூயா. எல்லாமே இங்கே சொல்கிறது அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதும் ஐயா. ஹல்லேலூயா. சுற்றத்தாரும் முற்றத்தாரும் நம்மளை மறந்தாலும் ஹல்லேலூயா தேவன் நம்மளை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தாய் உள்ளங்கையில் அவர் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிதானே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியாக கிடக்கும், அவரை நம்பினோருக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. உயர்வு வரலாம், தாழ்வு வரலாம், ஹல்லேலூயா எதுவானாலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் ஹல்லேலூயா நம் மீது காண்பித்திருக்கிற அந்த அன்பு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்ம சார்ந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நம்ம உயர்வுகள் வந்தாலும் தாழ்வுகள் வந்தாலும் எப்போதும் ஹல்லேலூயா என்னென்றைக்கும் நம்மோடு கூட அவர் இருந்து ஹல்லேலூயா நம்மளை எல்லா தீங்குகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற ஹல்லேலூயா ஒரு நல்ல தகப்பன். அவருடைய துணை இல்லாமல் அவருடைய ஹல்லேலூயா அவருடைய அந்த கிருபை இல்லாமல் அவருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்திருக்கிற அந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சொல்லி எல்லாருமே கரங்களை தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அவர் அறிவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் பாடி கர்த்தரை ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஹல்லேலூயா உங்கள் உதடுகளை திறந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் சொல்லுவோமே. கூடாதது ஒன்றுமில்ல
உற்சாகமாக ஹல்லேலூயா. கண்டிப்பா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மறுபடியும் வருவேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். தேவன் அவை எல்லாவற்றிலும் நின்று அவர் விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில நேரங்கள் நம்ம போகும்போது நிறைய நம்மளுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற நிறைய போராட்டங்கள் உண்டு. மறைந்திருந்து செயல்படுகிற வான மண்டலங்களில் கிரியை செய்கிற ஹல்லேலூயா போர் செய்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் உண்டு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம முடங்கி போயிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருள்கள் சூழும். ஹல்லேலூயா. வருத்தங்களும் வியாதிகளும் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தரும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய இப்போது இருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை நம்ம அழுது கொண்டிருக்கிற சூழல்கள், வருத்தத்தோடு இருக்கிற சூழல்கள், எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தேவன் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அன்று அவரை ஹல்லேலூயா விசுவாசித்து அவரை ஆண்டவரை அன்பு கூர்ந்த அந்த ஹல்லேலூயா மார்த்தாள், மரியாள், லாசரு, ஹல்லேலூயா அவருடைய அந்த குடும்பத்தில் ஒரு மரண இருள் ஹல்லேலூயா சூழ்ந்தது. ஹல்லேலூயா. வருத்தங்களோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகள் இருந்த ஆண்டவரை அழைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கண்ணீரின் அந்த பள்ளத்தாக்குகள், அந்த கண்ணீரை, அந்த அனுபவத்தை ஏசப்பா வந்தபொழுது மாறினது. ஹல்லேலூயா. ஒரு மாற்றங்கள் வந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் செல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளோடு, சோர்வுகளோடு நம்ம காணப்படலாம். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நம்ம நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவரை யாரெல்லாம் ஹல்லேலூயா நம்பி விசுவாசத்தோடு அழைக்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, நிச்சயமாக அவர் ஒரு மாற்றத்தை நம்ம இருக்கிற சூழல் இந்த ஆண்டவரே அப்பா எனக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா காரியம் இருக்கிறது ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு மாற்றத்தை தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்தங்கிற மாற்றத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. வியாதி என்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம், மரணம் என்கிறதான ஒரு இருளிலிருந்து அதிலிருந்து ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயங்கள் ஆண்டவர் காண செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எப்படின்னு ஆண்டவர் நீ சொன்னால் போதும். ஹல்லேலூயா. ஏசப்பா வாழ்ந்த போது அவரை நோக்கி ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னோட வேலைக்காரன் சுஸ்தமான, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கை மாற்றப்படும் என்று ஒரு மாற்றத்துக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படியே ஆண்டவர் செய்து மகிழ பண்ணின தகப்பன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும்படியா அறிந்திருக்கிறோம். நம்முடைய வேதனைகளை அறிவார், பாரங்களை அறிவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை ஆண்டவர் அறிவார். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா ஆண்டவர் அற்புதம் ஒரு செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒப்படைத்தவர்களாக ஒரு பாடல பாடும். நீ சொன்னால் போதும் செய்வேனப்பா, நீ காட்டும் வழியில் நடப்பினும் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே என்று சொல்லி ஹல்லேலூயா அவருக்கு நாம் ஆராதனை நாம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்டவோ அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை, காற்றையும் கடலையும் அதட்டியவோ அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு கவலை. சொல்லலாமே. கடலின் மீது நடந்த
செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவுக்கே சொல்லுவாமே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டார். எல்லாரும் வாய்களை திறந்தாமே. பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலோ, பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலோ, பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலோ, பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. அப்பாவுடைய பாதத்தில் சொல்லுவாமே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செல்லுவேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டால் ஒருவேளை ஹalleluya காலை காட்ட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாமே. பாதைகள் திறந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் ஆமே, பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. மறுபடியும் ஆமே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் ஆமே, பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலோ, ஆமே, பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென் அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோம் மறுபடியும் ஆமென். ஆராதனை
காலம் பாதுகாக்க ஹல்லேலூயா பாதை காட்ட ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஹல்லேலூயா இன்றைக்கும் ஹல்லேலூயா அவர் கிரியை செய்கிற வார்த்தை. ஒருவேளை ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளோடு நம்ம நின்றாலும், வருத்தங்களோடு பாடுகளோடு நம்ம நின்றாலும், ஏசப்பா ஹல்லேலூயா அப்பா நம்முடைய வார்த்தை இருக்கு ஆண்டவர், நம்முடைய வார்த்தை இருக்கு ஆண்டவரே. அப்பா நம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நிறைய திரளான ஜனங்களுக்கு அற்புதங்களையும் மாற்றங்களையும் கொடுத்த தகப்பனப்பா, எங்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி நிச்சயமாக கூப்பிடும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் நீங்க சொன்னா நான் செய்யறேன்ப்பா. ஹல்லேலூயா நீ காட்டும் வழியில நான் நடக்கிறப்பா. ஹல்லேலூயா உம்முடைய பாதத்தை நான் பிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை தகன பலியா ஆண்டோட பாதத்தை நம்ம ஒப்படைத்து பாருங்க. நிச்சயமாக தேவன் ஹல்லேலூயா நம்மளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா அப்படி தேவனுடைய சமூகத்தை நம்மளை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை வாய்களை திறந்து ஹல்லேலூயா கடந்த நாட்கள் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகளை, எவ்வளவோ தீமைகளில், எவ்வளவோ சஞ்சலங்கள், வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோது அவை எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாத்து விடுவித்த அந்த தேவாயுதம் கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி பலிகளை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஏசப்பா நன்றி ஆண்டவரே. எல்லாம் நம்முடைய உதடுகளை திறந்து ஆண்டவர் எங்களோட குடும்பங்களை எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்தீங்கப்பா உமக்கு நன்றி. தேவன் இந்த இடத்துல இருக்கிறாங்க. எங்க 2 பேர் கூட இருக்கு கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய உதடுகளை, நம்முடைய நினைவுகள் நம்ம எங்க இருக்கிறோம்ங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் அவர் நம்முடைய பக்கம் இருக்கிறதுனால, அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறதுனால ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த அப்பாவை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏற்போமா? ஹல்லேலூயா ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், தந்த ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோட குடும்பங்களை பாதுகாத்தீர், எங்களோட பெற்றோர்களை பாதுகாத்தீர் அப்பா. எங்களோட குடும்பங்களை, எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்தீர் அப்பா. கைடு சில வேலைகளை பாதுகாத்தீர், போக்கிலும் மரத்திலும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாத்தீங்களப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே கண்ணீரில், கவலைகளில் அப்பா, வியாதிகளில், வருத்தங்களில் இருந்த பொழுதெல்லாம் என் தேவனுக்கு விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் கண்ணீரை கண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே அப்பா. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு அடி தூரம் இருக்கல எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா. அதை எல்லாருக்கும் நீங்கள் தேவன் எங்களை விடுவித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. அந்த தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே அப்பா. எவ்வளவோ தடைகள் இன்றி நாங்கள் நின்ற பொழுது அப்பா புதிய வாசல்கள் எங்களுக்காக நீ திறந்து தந்தீரே அப்பா. ஆண்டவரே இது முடியாது, இது நடக்காது என்ற சூழ்நிலைகளில் அப்பா நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா, இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா ஆண்டவர் பிரவேசிக்க பண்ண தகப்பன் நீங்க ஏசப்பா. நாங்கள் அறியாத எட்டாத ஆண்டவரே அப்பா எங்களுடைய நினைவுகளுக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் எங்களை நடத்தினீரே ஏசப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. எவ்வளவு வியாதிகள் வந்த போது அப்பா, பலவீனங்கள் வந்த போது, ஆபத்துகள் வந்த போது எங்களை பாதுகாத்த கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நீ வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. நீ செய்த சகல நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே துதிக்கப்படத்தக்கவர், நீரே எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களை ஆறுதல்படுத்தி ஏசப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீதான் எங்களை உயர்த்தினவர், நீதான் எங்கள் தடைகளை விலக்கினவர், நீதான் எங்களை பாதுகாத்தவர், நீதான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் ஆண்டவரே அப்பா. அந்த கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி. நம்முடைய உதடுகளை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு அல்லேலியா என்று சொல்லி அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா? அல்லேலியா என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு அந்த நன்றி பலிகளை, துதி பலிகளை, அந்த ஓசனா என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா 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 ஆஹா அல்லேலூயா நாமே ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா மே ஆஹா அல்லேலூயா மே ஆஹா அல்லேலூயா
ஆமாப்பா, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா, நல்ல துதிக்கும்படி பாட வைத்ததற்காக நன்றி, துதிக்க செய்ததற்காக நன்றி. உமக்கு நன்றி பலிகளை ஆண்டவர், உற்சாக பலிகளை செலுத்த தந்த கிருபைகளுக்காக, பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உடன்கனியாக ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் சபையாக உடைய சமூகத்தை நாங்கள் படைக்கிறோம். தேவரீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. என் தேவனுடைய ஆவியானவர் ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இன்னும் மீதியான சமயம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை ஆண்டவரே அப்பா, அந்த ஆண்டவரே அப்பா, இனி உள்ள மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் முன்னின்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கூட ஒரு அசைவாடுங்க, பேசுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மையப்பட்டுட்டோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.